ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தோட கமெண்ட் செக்ஷன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒவ்வொருத்தரோட கிஸ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்குள்ளே இருந்த இப்போ அந்த டவுட்டு கிளியருமே ஆகிடுச்சு. சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி தான் இருக்கும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், பதட்டமாக இருக்கும், நர்வஸாக இருக்கும், இன்னுமே சிலருக்கு அந்த ஸ்வெட்டிங் ஆகும், வேர்க்கும், சில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன பதிலில் நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஜெஸியோட லைஃபுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க 2 பேருக்கும் இடையில அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நான் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு எதுவுமே புரியலை. என்ன நடந்துச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன், எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு பல்ல காட்டிகிட்டே இருந்தேன். மறுபடியும் எனக்கு ரதியை பார்க்கணும், எப்போ பார்ப்போம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. கடந்த 4 வருஷமா என்னோட இரவு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரதி இல்லாமல் வெறும் கண்ணீரோட மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எனக்கு இருந்த சந்தோஷத்தில் எனக்கு தூக்கம் வரலை. நானும் புரண்டு புரண்டு படுத்து பார்க்குறேன். எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரலை. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தூக்கம் வராது. அதனால் நான் அங்கேருந்து எழுந்து என்னோட டைரி எடுத்தேன். அப்போதான் நான் டைரியுமே எழுத ஆரம்பித்தேன். ஏப்ரல் 22, 2018 அந்த பேஜ் எடுத்து இன்னைக்கு தான் ரதி என்ன ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணுது, அதை எழுதுனேன். அந்த பேஜில் கவிதை எழுதுவேனான்னு தெரியாது, ஆனால் அவளை பற்றி அவ்வளோ எழுதுனேன். அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு வரைக்கும் அவளோட ஒற்றை வார்த்தை, என்கிட்ட ஒரு வார்த்தை எப்போ பேசுவா அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு 1000 முத்தத்தை அள்ளி கொடுக்கும்போது என்னால் அந்த அன்பை முழுமையாக பெற முடியாமல் அந்த இடத்துலையே நிலக்குலைஞ்சு போயிட்டேன். இதை நினச்சி நான் சிரிக்கிறதா, என்னால் இன்னும் அதை முழுமையாக பெற முடியல அப்படின்னு என்ன நானே வருத்திக்கிறதா எனக்கே தெரியல. நான் எழுதினேன், எல்லாமே டைரியில் எழுதி வச்சேன். இது வரைக்கும் எங்கள் 2 பேருக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவள் கொடுத்த அந்த ஒற்றை முத்தம் இப்போ எனக்கு நல்லா புரியுது. எங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற உறவு என்னன்னு இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் காதலா? என்னால் என்னோட கண்ணை மூட முடியலை, தூங்க முடியலை. 4 வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தில் என்னால் தூங்க முடியலை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னா அது அன்னைக்கு நைட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் ரதியை நினச்சி ஒவ்வொரு பாட்டாக தேடி தேடி கேட்க ஆரம்பித்தேன். அந்த லிரிக்ஸு அது எல்லாமே எங்களுக்குன்னே எழுதின மாதிரி இருக்கும். அதில் ரதியை வச்சு நான் யோசித்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் இப்போ கூட எனக்கு ஒரு சாங் ஞாபகத்தில் இருக்குது. அவளை பார்க்குற அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அதை ஒரு லைன் அழகாக எழுதியிருப்பாங்க. ஆதி அந்தமும் மறந்து உன் அருகில் கரைந்து நான் போனேன், பெண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன், இடி விழுந்த வீட்டில் என்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவள் தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறதே. இதில் கடவுளே இவ உனக்கானவ அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த லைன் வச்சுருப்பாங்க. எனக்குள்ள அப்படி ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் +2 படிக்கும்போது நான் ஏன் அவளை பார்க்கணும், மறுபடியும் அதே ரதியை நான் ஏன் காலேஜில் பார்க்கணும், இப்போ மறுபடியும் 4 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஃபீலிங்ஸோட 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் நினச்சிக்கிட்டே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இன்னுமே எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு விடிகிற வரைக்கும் நான் அதே நினப்பில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரதி கால் பண்ணிட்டு நீ சென்னைக்கு எப்போ போவ அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நான் இப்போ சென்னைக்கு போகலை, இன்னும் கொஞ்ச நாள்
இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ரதிக்கிட்ட சொன்னேன். அதை கேட்கவும் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உண்மையாவா சொல்கிற? நீ போகலையா? நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்தில் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டா. நானும் சொன்னேன், ஆமாம், நான் போகலை, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம்தான் ரதி நான் சொன்னதை நம்பினேன். அப்போ நாளைக்கு நான் டவுன் வரைக்கும் போகணும், நீ என் கூட துணைக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டா. நானும் நாளைக்கு தானே, ஓகே, நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நான் வரேன்னு ரதிக்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் மதியம் ஒரு 2 மணி இருக்கும். அப்போ நான் ரதி வீட்டுக்கு போனேன். நீ ரெடியா, நம்ம போகலாமான்னு கேட்டேன். அவளும் வா போகலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் தான் கிளம்பணும். போகும்போது பஸ் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. 2 பேருமே எதுவுமே பேசிக்காமல் அமைதியாக தான் போகணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வர்றதுக்கு நைட் ஆகிருச்சு. நைட் ஒரு 8 மணி இருக்கும். ரிட்டன் கிளம்பணும். டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். ரிட்டன் பஸ்ஸில் வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒரு தனி சீட்டில் ஃப்ரண்ட்டில் இருந்தோம். பஸ்ஸில் லைட்டையுமே ஆஃப் பண்ணாங்க. எனக்கு ரதியோட தோளில் சாஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. 4 வருஷம் பிரிஞ்சிருக்கும். அந்த தனிமையில் இருந்த எனக்கு அதை எல்லாமே போக்கிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நானும் ஏதோ தூங்குற மாதிரி, தூங்கி தூங்கி விழுகிற மாதிரி ரதியோட தோளில் அப்படியே சாஞ்சுக்கிட்டேன். அவளும் அதை நம்பினா. நான் தூங்கி தான் விழுறேன்னு சொல்லி அவளோட ஷோல்டரில் என்னை படுக்க வச்சு அப்படியே ஒரு கையை வச்சு நான் எங்கே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு கையையுமே வச்சு பிடிச்சிக்கிட்டா. அப்போ ரதி என்ன நினச்சாலோ தெரியாது, நான் தூங்கிட்டேன்னு நினச்சி, நான் தூங்குறேன்னு நினச்சி அவள் என்கிட்ட பேச ஆரம்பித்தா. நான் இந்த 4 வருஷத்தில் நான் என்ன பண்ணேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இந்த 4 வருஷம் ரதி என்ன பண்ணா அது எனக்குமே தெரியாது. அப்போ தான் ரதி என்கிட்ட சொன்னா, நீ அன்னைக்கு ஃபோன் பண்ணுன, நான் சென்னைக்கு போயிட்டேன்னு சொன்னதும் என்னோட உலகமே அப்படியே நின்றுச்சு. நான் ஸ்டன் ஆகி அப்படியே நின்னேன். என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியில் வர முடியலை. நீ சொன்னதை ஃபஸ்ட் என்னால் நம்ப கூட முடியலை. நீ சொன்னது உண்மைதானா அப்படின்னு புரியறதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு. நீ என்னை விட்டுட்டு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அதை என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. நானும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பித்தேன். ஜெஸி படிப்புக்காக தான் போயிருக்கா, நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதை எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு நானுமே ரொம்ப ஆசையாக வந்தேன். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஒரு நாள் கடைக்கு தான், அதுவும் பக்கத்தில் உள்ள கடைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கே தெரியாது, நான் சொல்லியிருக்கேன்ல +2 படிக்கும்போது ஒரு பையன் என் பின்னாடி ஃபாலோ பண்ணான்னு சொல்லி, அதே பையன்தான் இன்னைக்கு என் பின்னாடி மறுபடியும் என்னோட வீடு வரைக்கும் வந்திருக்கான். இது எனக்கு தெரியாது, நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டாங்க. என்னோட வீட்லையுமே சொல்லி ஏதோ நான் தான் அந்த பையன் பின்னாடி சுற்றுற மாதிரியும் நான் அவனை லவ் பண்ணுற மாதிரியும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதை அப்படியே நம்பிட்டாங்க. அன்னையிலிருந்து என்னை அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே அனுப்புறதில்ல, ஒரு ஃபோன் பேச விடுறதில்ல. நான் உன்கிட்ட பேசுகிறானே ஆசையாக ஃபோன் எடுப்பேன். அப்போது என் வீட்டில் எல்லாருமே என்ன தான் பார்ப்பாங்க, இவ யாருக்கிட்ட பேசுகிறா அப்படின்னு. நீ கால் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். உன்கிட்ட இருந்து அவ்வளோ கால் வரும், அவ்வளோ மெசேஜ் வரும், எல்லாமே தெரியும். என்னால் அதை எடுத்து பேச முடியலை. அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஃபோனை எடுக்க போனாலே என் வீட்டில் எல்லாரும் அப்படியே என்னையே பார்ப்பாங்க. அந்த கால் நீ தான் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சும் என்னோட அம்மா ஜெஸி தான் கால் பண்ணியிருக்கா, நீ பேசுன்னு சொல்லி என் பக்கத்துலேயே நிற்பாங்க. என்னால் எப்படிடி அப்படி இருக்கும்போது பேச முடியும்? நான் இது வரைக்கும் உன்கிட்ட தனியாக பேசியே பழகிட்டேன். அவங்க ஒரு சந்தேகப்பட்டு
அவங்க முன்னாடியே நின்று பேச சொல்கிறாங்க. என்னால் அது எப்படி முடியும்? இல்லை, நான் பேசலைன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அது எனக்குள்ள எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். என்னால் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்க முடியல. நான் ஒன்றை நினச்சி கவலைப்படுறத அவங்க எல்லாருமே நான் அந்த பையனை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாங்க. ஒருவேளை சாப்பிடலன்னா கூட அதுக்கும் அந்த பையன்தான் காரணம். ஏன்னா தூங்கலைன்னா கூட அதுக்கும் அவன் தான் காரணம். அந்த மாதிரி எல்லாமே என் வீட்டில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்னால் ஒன்றை நினச்சி ஃபீல் பண்ண கூட முடியலை. எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நான் 4 வருஷமாக தண்டனையை மட்டும் அனுபவிச்சிட்ருக்கேன். என் வீட்டில் அவ்வளோ பாசமாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. என்னை பார்க்குற பார்வையே என்னை அப்படியே கொன்று போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ஜெசி, நீ இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதில்ல, நீ அதை நடக்க விட்டுருக்க மாட்டல்ல அப்படின்னு எனக்கு உன் மேலேயுமே கோவம் வந்துச்சுடி. நீ விட்டுட்டு போனல்ல, போனதுனால தான் என் வீட்டில் இவ்வளவும் நடந்துச்சு. இல்லைன்னா நீ கண்டிப்பாக என் வீட்டில் எனக்காக சண்டை போட்டிருப்ப. நீ இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படி நினைக்கும்போது எனக்கு உன் மேலேயுமே கோவம் வந்துச்சுடி. இது தப்பு தான் தெரியும், ஆனாலும் எனக்கு யார் மேலே கோவப்படுறதுன்னு எல்லாம் தெரியல. எனக்கு உரிமையாக கோவப்படுறதுக்கு உன்னை விட்டாலும் வேற யாரும் கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவள் பேச பேச இன்னொரு பக்கம் என்னோட கண்ணில் இருந்து அவ்வளோ கண்ணீர். என்னால் அதை கேட்டுட்டு இருக்க முடியலை. அப்படி அழுக வந்துச்சு. எதையுமே காட்டக்கூடாதுன்னு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியலை. அவளுக்கு தெரியாமையே நான் அழுகவும் ஆரம்பித்தேன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் ரதி 4 வருஷமா என்ன கஷ்டப்பட்டா எதுவுமே தெரியாமல் நான் இன்னொரு பக்கம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே ஜாலியாக தானே இருந்தேன். என்னோட ரதியை கஷ்டப்பட விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு அவ்வளோ வலிச்சுது. அப்போ என்னோட 2 கையுமே துடிச்சுது. அதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை அழுக விட மாட்டேன்னு எனக்கு அப்போ சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் ரதி இத்தனையும் நான் தூங்கிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சி தான் என்கிட்ட பேசிகிட்ருக்கா. முடிச்சிருந்தா இதை அவள் என்கிட்ட சொல்லியிருக்க கூட மாட்டா. அதனால் நான் அதை அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன். அன்னைக்கு ரதி எப்படி சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் முடிவு பண்ணினேன், இனி ரதியோட வாழ்க்கையில் சந்தோஷம் அது மட்டும்தான் இருக்கணும். அவளை எந்த காரணத்துக்காகவும் அழுக விடக்கூடாது, கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். நான் ஊருக்கு வந்திருக்கேன் அது தெரிஞ்சதும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு ட்ரிப்புக்கு போகலாமான்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் அந்த ட்ரிப்புக்கு ரதியுமே கூப்பிட்டுட்டு போனேன். வா, நீ வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி அவளையும் அவங்க வீட்டில் பெர்மிஷன் கேட்டு நான் அவளை என் கூட கூப்பிட்டுட்டு போனேன். ரதி என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பீச்சில் 2 பேருமே வாக்கிங் போயிட்டு இருந்தோம். ரதி என்னோட கையை அவளோட கைக்குள்ளே கோர்த்து வச்சுக்கிட்டா. இவ்வளவு நாளாக என்னோட கை எதுக்காக ஏங்கிச்சோ ரதியோட கைக்குள்ளே ரொம்பவே சேஃபாக அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு மறுபடியும் கிடச்சிச்சு. ரதி என்னோட கையை பிடிச்சிட்டு போகும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ரதி என்கிட்ட சொல்லாமலே அவளோட கையை நான் இறுக்கமாக பிடிச்சேன். அதை பார்த்ததும் ரதிக்கு இவ என்ன சொல்லாமலே இதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பா. என்னைய பார்த்து சிரிச்சா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் அப்படி ரதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு வாக் அந்த பீச்சில் போயிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அவங்க கூடயுமே பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி May 5th 2018 நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை நான் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், இப்போ கொடுக்கலாம் அப்போ கொடுக்கலான்னு சொல்லி
அவள் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அந்த கொடுக்கறதுக்கு அந்த தைரியம் அவள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு வரவே இல்லை. அது என்னோட ஃபேஸ்லேயே நல்லா தெரிஞ்சிருக்கும் போல. ரதி என்கிட்ட கேட்டா, என்னாச்சு? ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு, தயங்கிட்டே இருந்த மாதிரி இருக்கே, என்னன்னு கேட்டா. நான் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் மனசுக்குள்ளே அவளை கிஸ் பண்ணிடணும், இன்னைக்கு எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ கிளம்புற டைம் வந்துருச்சு. இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலேயும் லேட் பண்ணோன்னா இன்னைக்கு கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் சடனாக அவள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டா, டக்குன்னு அவளோட கன்னத்தில் நான் கிஸ் பண்ணேன். அவள் ஸ்டன் ஆகி அதே இடத்துல நடந்துக்கிட்டு இருந்தோம், ஸ்டன் ஆகி அதே இடத்துல அப்படி நின்றுட்டா. எனக்கு ஒரு பக்கம் ஹார்ட் பீட் அதிகமாகிருச்சு. என்னை பார்த்து ஒரு லுக்கு அப்படி பார்த்துட்டு அவளோட தலையை குனிஞ்சுக்கிட்டா. அப்போ எங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுமே பார்த்தாங்க, பார்த்து சிரித்தாங்க. நான் எதை பற்றியுமே கவலைப்படலை. இனி ரதி, இந்த நாட்கள் இனி உனக்காகத்தான், உன் கூட தான் நான் இருக்க போகிறேன். வேற யாரை பற்றியுமே எதை பற்றியுமே நான் யோசிக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் நான் ரதியை கிஸ் பண்ணேன். இப்போ ரதிக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் எதுவுமே சொல்லலை, சிரித்தாங்க, நானும் சிரித்தேன். அங்கேருந்து எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதும் ரதி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா. அவளுக்கு நான் கிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அவளால் நம்ப முடியல. ஒரு கையை பிடிக்கிறதுக்கே யோசிக்கிறவ எப்படி நம்மளை கிஸ் பண்ணா அப்படின்னு அவளுக்குள்ள அவ்வளோ யோசனை இருந்திருக்கு. அந்த டெக்ஸ்ட்டில் ரதி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா, நீ எதுக்காக கிஸ் பண்ண? உன் ஃப்ரெண்ட்ஸு அத்தனை பேர் முன்னாடியும் நீ எப்படி கிஸ் பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்டா. எனக்கு மறுபடியும் அந்த கிஸ்ஸை பற்றி பேசவும் இன்னுமே ரொம்ப ஷை ஆகிருச்சு. இன்னுமே ரொம்பவே ஷை ஆகிருச்சு. எனக்கு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதை பற்றியெல்லாம் நீ இதுக்கு மேலே என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரதி, அப்படியெல்லாம் விட முடியாது, நீ இந்த மாதிரி கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி கிஸ் பண்ண, எதுக்காக பண்ண சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா. நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்தேன். இல்லை, எனக்கு தோணுச்சு, பண்ணினேன், பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் கேட்கல. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் உன்னை நிறையவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். மற்றவங்க முன்னாடி என்னோடய கையை கூட நான் பிடிக்க விட்டதில்லை. இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடியும் கிஸ் பண்ணினேன் அப்படின்னு ரதிக்கிட்ட சொன்னேன். ரதிக்கு இன்னுமே ஆச்சரியம். நீயா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றிட்டுருக்கிற, நீயா இன்னைக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டா. ஆமாம், இனி எல்லாமே அப்படிதான், நீ வேணா பாருன்னு சொன்னேன். நானும் பார்க்குறேன், பார்க்கத்தானே போகிறேன், நீ எப்படி இருக்க போகிறேன்னு அப்படின்னு ரதியுமே சொன்னான். அதுக்கப்புறம், ஜெஸி, உன்னோட வாய்ஸில் ஒரு சாங் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்காக பாட முடியுமா அப்படின்னு கேட்டா. நானும் உடனே, சாங் தானே, பாடிட்டா போச்சு, அதை எப்படி பண்ணுறது, நீ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எப்படி முடியும் அப்படின்னு கேட்டேன். வெயிட் பண்ணு, நான் இப்போ உனக்கு கால் பண்ணுறேன். நான் எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் நீ மட்டும் பாடணும், நான் கேட்டுட்ருக்கேன், அப்படியே நான் தூங்கிடுறேன்னு சொல்லி ரதியுமே சொன்னான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரதிக்காக எப்போவுமே பாடுற பாட்டு, அந்த பாட்டை தான் அவளுமே கேட்டா. அதுதான், கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்சு
செல்லம், நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் எங்கே ஏழையடி. இந்த சாங்கை நான் திரும்பி திரும்பி ஒரு 2-3 டைம் பாடிக்கிட்டே இருந்தேன். ரதி கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்படியே தூங்கவுமே செஞ்சா. அவளோட ஹார்ட் பீட், அந்த மூச்சு விடுற சத்தம் எனக்கு வேகமாக கேட்டுச்சு. அப்போ நான் ரதி தூங்கிட்டா அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் அந்த சத்தத்தை நானுமே கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் போய் நிம்மதியாக தூங்கினேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படுத்த உடனே தூங்கினேன்னா அது அன்னைக்கு நைட்டு தான். அவ்வளோ நிம்மதியாக அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.